Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட். நீ குப்புறப்படுத்தி தூங்காது. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணுற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குங்களா அடித்து எழுப்புனாராம். நீ இப்படி தூங்கக்கூடாது, கடிந்து ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் உட்காந்து தண்ணி குடிச்சின்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால்லேருந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ். பரவாயில்ல, ஒரு நாள் நின்று குடிக்கிறேன், ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. சாதாரணமாக நம்ம குப்புறப்படுத்தி தூங்கினோம்னா அப்டமினல் ப்ரெஷரில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் எதுக்கழிச்சு வரலாம். எனக்கு ஒரு நெஞ்சு கறிக்கலாம், எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டியும் நல்ல டைஜஷன் ஈஸியாக என்னோட ப்ரெஷர் இல்லாமல் அப்டமனில் நான் படுத்து தூங்குறதுக்கும் அந்த ரைட் சைட். ஸோ இது வந்து நபிகள் நாயகம் அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ திரும்பி படுத்து தூங்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பேக் பெயின் இருக்குது, மல்லாக்க படுக்கிறோன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் குப்புற படுக்கிறது இட்ஸ் நாட் ஓகே. எக்ஸப்ட் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுத்தண்ணல் இருக்கிறவங்க குப்புற படுக்கணும் அந்த டைம். நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறேன். ஏன்னா என்னோட ஹார்ட்டுக்கு லோடு இருக்கக்கூடாது, அப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நான் ஆனால் மீதி நாள் ரைட் சைட் படுத்து தூங்குறேன். நான் ஏன் குப்புறப்படுத்தி தூங்கக்கூடாது? அதே இந்த பேண்டமிக்கில் கொரோனா டைமில் மூச்சு கஷ்டமாக இருக்குது, இருமல் வரல, குப்புறப்படுத்தி தூங்குன்றாங்க. என்ன சயின்ஸ் இருக்குது? 8 மணி நேரம் நைட் தூங்கிட்டேன், மதியானம் 1 மணி நேரம் தூங்குறேன். எனக்கு சுகர் 200 மினிமம் 140 170 மெயின்டைன் ஆகலைன்னா எனக்கு எழுங்க. தூங்கும் போது தான் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற செல்ஸ் ரிப்பேர் ஆகுது. தூக்கம்ன்றது ஒரு சாதாரணமாக 2 நாள் தூங்கல மச்சான், இல்லை நான் தூங்கலப்பா. டெலிவரி ஆன லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெண்கள் வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி, குறிப்பாக அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மாசமாக இருக்கும்போது சுத்தமாக தூங்கவே மாட்டாங்க. நைட்டில் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுமா அது இது. ஆனால் பெண்களோட பயாலஜிக்கல் கடவுள் படைக்கும் போதே அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு படைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுமே ஆஃப்டர் தட் பீரியட் அவங்களோட தூக்கன்றது வந்து சுத்தமாக குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிருது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் காலையில் 10 மணி 11 மணி. ஏன்னா அப்பாங்கெல்லாம் செல்லம் கொடுப்பாங்க, போகிற இடத்துல கஷ்டப்படுவா, அவள் தூங்கட்டும், நீ வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, எழுப்பாதுன்னு சொல்லிட்டு. ஆம்பளை பசங்க எந்திரிச்சா தொல்லை பண்ணுவாங்கன்னு அம்மா தூங்கட்டும் எழுப்பாதீங்கன்னு அப்பாட்ட சொல்லிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி தூங்கியிருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அந்த குழந்தை பீரியடில் தான் எல்லா பெண்களும் தூக்கமே இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மெனோபாசல் ஏஜில் தூக்கமே இல்லாமல் போகுது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நம்ம இன் டீட்டெயில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நம்ம பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எதனால எப்படி ஆகுது, அப்போ என்னெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு விஷயம், நம்ம வாழணும், நான் வந்துட்டு எந்த நோய் நொடியெல்லாம் வாழணும், என்னோட உடம்புல இருக்கிற செல்கள் ரிப்பேர் ஆகணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி கருவலை இருக்கும், அந்த கண்ணு ஏங்கும். அந்த கருவலையம் ஏன்னா எனக்கு தூங்க விடு, எனக்கு தூங்க வை, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் இப்போ நேற்று கிளினிக்கில் ஒரு 13 வயசு பொண்ணுக்கு கருவலையம், ஒரு 20 வயசு 22 வயசு கருவலையம், தூங்காமல் அவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாங்க. நார்மலாக ஒரு குழந்தையே 9:10 மணிக்கு மேலே விளையாட வச்சு 12 மணிக்கு தூங்க வைக்கிறாங்க. ஒரு 8:30 மணிக்கு போயிட்டு ஒரு 9:10க்கு தூங்குறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்னோன்னா இந்த வீடியோ பார்த்து இதான் நடக்கிற காரியமாக நிஜமாவே சிரிப்பாங்க. ஆனால் ஸ்லீப் இருக்குது. நான் படுத்த உடனே ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன், அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில் இருப்போம் விதிகாலையில். அந்த டைமில் இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்காக தூங்காமல் கண்ணை மூடின மாதிரியே இருக்குது, ஆனால் நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்குது, சுற்றி இருக்க சத்தம் கூட கேட்குது அப்படின்னு ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாது. அந்த தூக்கமின்மையோட பேட் எஃபெக்ட்ஸ் அவங்களால பியர் பண்ண முடியாது. It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.